எம்பிஏவா? என்ன மறுபடியும் இவங்க படிக்க சொல்றாங்க? எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லயும் போய் வாசிக்கிறப்போ என்ன ஆகும்னா, யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ என்ன பார்த்துட்டு, அது இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி, அது எங்க அம்மா காதுக்கு போயி, வேர்ட் ஆஃப் மவுத்ல அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. "ஏய் உன் பையன் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாசிச்சான். உன் பையன் இங்க வாசிச்சான். இங்க பயங்கரமா வாசிச்சான். நான் பார்த்தேன்." அப்படின்லாம் சொல்லி, அவங்க எதுவுமே நான் பெர்ஃபார்ம் பண்ணது அவங்க நேர்ல பார்த்ததில்ல. இப்படி வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் அவங்களுக்கு போனோனே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஹோப் வந்துருச்சு. ஓகே. இவன் சும்மா எதுவும் சொல்லல. ஓகே. அவன் ஏதோ ஒரு கோல் வச்சு தான் சொல்றான். இவனுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு போலன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் யூஜி முடிச்சதுக்கு அப்புறமா சொன்னாங்க, "நீ போய் இப்போ வந்து நீ அந்த ஏஆர் ரஹ்மான் காலேஜில் படிக்கணும்னு சொன்னால அங்கே போய் படி" அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு ஒரு ஒரு 6 மந்த்ஸ் டைம் வேணும். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியும். பட் மியூசிக் கம்போசிங் சாஃப்ட்வேர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு பேசிக் கம்ப்யூட்டரோ லேப்டாப் கூட இல்லை. நான் அதை கற்றுக்கணும். நான் அதை பண்ணிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் தான் தள்ளி போட்டேன் அதை. பட் தென் அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா இப்படி ஆகுமா, சரி அப்போ நீ மீன்வைல் நீ வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எம்பிஏ போட்டுரு. எம்பிஏவா? என்ன மறுபடியும் இவங்க படிக்க சொல்கிறாங்க? நான் போய் சர்ச் பண்ணேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்ட்டு. எம்பிஏன்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. என்ன இது? மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்.